வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் அந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த டூல்ஸ் மட்டும்தான் ஃபேமிலி கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பேராமீட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைல் நியூ ஃபேமிலி. ஸோ அதில் வந்து மெட்ரிக் ஜெனரிக் மாடல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டூல்ஸ்லாம் ஓகே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரூஷன், பிளெண்டு, ரிவால்வ், ஸ்வீப், வாய்ட் அது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணும்னா அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஃபேமிலி க்ரியேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு புரியும். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபேமிலி க்ரியேட் பண்ண போகிறோமோ அதோட ஷேப் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஷேப்பில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். லைக் இப்போ ரெக்டாங்கிளாக சர்க்கிள் நம்ம க்ரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் ஒரு எஃப்சி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக க்ரியேட்டில் ஃபேமிலி கேட்டகரி பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் நம்ம என்ன கேட்டகரியில் நம்ம பண்ண போகிறோம்னு தெரியணும். ஸோ டக்ட் ஃபிட்டிங்ஸ்லையா இப்போ எஃப்சி க்ரியேட் பண்ணோன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அதை கொடுக்கணும். இல்லை அக்சசரிஸ் வேணும், டக்ட் அக்சசரிஸில் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 1200க்கு ஒரு 650 அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு எஃப்சியோட சைஸ் எக்ஸாக்ட் சைஸ் இல்லை, இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அதை வந்து ரெஃபரன்ஸ் பிளேனில் சென்டர் பிளேனில் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஃபேமிலி க்ரியேட் பண்ணணும் அதோட கேட்டகிரி வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேமிலி க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்கியூஷன் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த பாக்ஸ்குள்ள தான் நம்ம பைப்பிங், காப்பர் காயில், மவுத் பீஸ் அது எல்லாமே கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் மவுத் பீஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருப்பது இதுக்காக முன்னாடி சொன்னால் ரெஃபரன்ஸ் பிளேன் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணணும். சரிங்களா? அதனால் பிக்கப் பிளேன் எந்த பிளேன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இனிஷியலாக நீங்கள் ரெஃபரன்ஸ் பிளேனில் பிக்கப் பிளேன் கொடுத்து பண்ணலாம். அண்ட் தென் கொடுக்காமலே இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் லைன் கொடுத்து நம்ம பிளேன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைனா எல்லாமே ரெஃபரன்ஸ் பிளேனில் சென்டரில் தான் நமக்கு ட்ரா ஆகும். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேமிலியை சேவ் பண்ணிக்கிறேன். சேவஸ் பண்ணிக்கிறேன். FC01 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஃபேமிலி உள்ள இன்சர்ட் பண்ணி எப்படி பண்ணுறாங்கிறத கூட பார்க்கலாம். சரி, கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் கொஞ்சம் ஹையண்ட் சிஸ்டம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு பிளான் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் டக்டிங் வரைகிறதுக்கு, ஸோ சில் வாட்டர் பைப்லைன் வரைகிறதுக்கு இதுதான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கலன்னா கூட நீங்கள் முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இதில் நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலியை லோட் பண்ணுறேன். ஓகே, FC01 இதை நம்ம க்ரியேட் பண்ணது, அதை நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது நமக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பிக் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ பிக் பாயிண்ட் வந்து நமக்கு இப்போ சென்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு எந்த இடத்துல பிக் பாயிண்ட் வேணுமோ அதை கூட நம்ம க்ரியேட் பண்ணுறப்பயே ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஜெக்டில் ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்குல்ல, அதில் பிக் பாயிண்ட் நம்ம சென்டர் பிளேன் கொடுக்காம வேறு ஏதாவது சைடில் வேணுமா, எட்ஜஸில் வேணுமா அதையும் நம்ம கொடுக்கணும் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப சென்டரில் கொடுத்துருப்போம், அதனால பிக்கப் லைன் வந்து சென்டரில் வருது. பிக்கப் பாயிண்ட் வந்து எந்த இடத்துலனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த எஃப்சியும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம முன்னாடி வச்ச எஃப்சியும். சரிங்களா? இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற எஃப்சியும் உள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ ஐசியில் இருக்கிறது நமக்கு முன்னாடி ப்ராஜெக்டில் இருந்தது, லெஃப்டில் இருக்குது நம்ம இப்போ க்ரியேட் பண்ண எஃப்சியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸில் லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாமே நமக்கு பேராமீட்டர்ஸ். சரிங்களா? அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ரைட் சைடில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஆஃப்செட் வேல்யூ என்ன வேணும், இப்போ அதாவது எஃப்சி எவ்வளோ ஹைட்டில் ஹேங் ஆகி நிற்கணும், அந்த மாதிரி உள்ள
பேராமீட்டர்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஃபீட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும், அண்ட் மெக்கானிக்கலில் இருக்கும், ப்ளம்பிங்கில் இருக்கும். ஸோ ஆக்சுவல் கண்டென்சேட் வாட்டர் இருக்குல்ல, ஸோ எஃப்சி ரன் ஆகிறப்ப அது எவ்வளோ, சில் வாட்டரோட ஃப்ளோ, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டோட பேராமீட்டர்ஸில் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு க்ரியேட் பண்ண இது இருக்குது, அதில் வந்து எக்ஸிஸ்டிங் எடிட் டைப் கொடுத்து டூப்ளிகேட் டைப் கொடுத்து நம்ம அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எடிட் டைப் கொடுக்குறேன். எடிட் டைப் கொடுத்தோடனே மெட்டீரியலில், ஃபினிஷிங்கில், ஸோ அப்புறம் எலக்ட்ரிக்கல் லோடில் என்னென்ன இருக்கும், இது எல்லா பேராமீட்டர்ஸுமே நம்மளாம் க்ரியேட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா இருக்க எக்ஸிஸ்டிங்கில் ஏதாவது ஒன்று எடுத்து ஸோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸஸ் எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஐடென்டிஃபை டேட், அதோட மேக்கு, ஸோ என்ன ப்ராஜெக்டோட லிங்க்கு, எங்கேருந்து எடுத்தோம், ப்ராடக்டோட டாக்குமெண்டேஷன் எதனா, ஏன்னா மொத்தமே ஒரு 4-5 மேஜர் பிராண்ட்ஸ் தான் பண்ணுவோம். அந்த எல்லா பிராண்ட்ஸோட சைஸஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் சேம் அதையே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, மாடல் யார், மேனுஃபேக்சர் யார், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இருக்கா, இல்லை யூஆர்எல், அந்த மாதிரி உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும், எல்லா பேராமீட்டர்ஸுமே நம்ம கணக்கு இருக்காது. ஸோ சில பேராமீட்டர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க டிஃபால்ட் கொடுக்குறதுல இப்போ எஃப்சியோட டைப் மட்டும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது இப்போ என்ன டைப் ஆஃப் இது கொடுக்க போகிறோம், அதை காப்பர் காயில் கொடுக்க போகிறோமா, இல்லை சில்வாட் லைன்லேயே உள்ளே கொடுக்க போகிறோமா, அதோட சைஸஸ், பைப்போட சைஸஸ், ஃப்ளோக்கு ஏற்றப்ப மாற்ற போகிறோமா, ப்ளோயர் வந்து வேறு சைஸ் கொடுக்க போகிறோமா. ஸோ அந்த மாதிரி நம்ம மிஷின் செலெக்ஷன் அப்போ ஏதாவது சேஞ்ச் ஆனால் கூட நம்ம அதோட சைஸஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸில் அதோட வேல்யூ வந்து நம்ம கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ். உங்களுக்கு போக 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 உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஒரு க்யூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த க்யூபோட லென்த்து, விட்த்து, ஹைட் அதில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறங்கிறத பார்க்குறேன். சரிங்களா? நான் இன்னொரு ஃபேமிலி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நியூ ஃபேமிலி, ஸோ மேட்ரிக் ஜென்ரிக் மாடல் அதை கூட எடுத்துக்கிறேன். இப்போ ரெஃபரன்ஸ் பிளேனில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு க்யூப் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு டைம் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதோட விட்த்து, லென்த், ஹைட் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்மளால் ப்ராஜெக்டில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்டோட ஹைட்டு, விட்த்து எல்லாமே எனக்கு தெரியணும், இல்லை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட எல்லா ஃபேஸ்லையுமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம எல்லா ஃபேஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தந்த ஃபேஸில் இப்போ ஒரு காப்பர் காயில் எனக்கு ரைட் சைடு உள்ள பிளேனில் வரையணும், எனக்கு ஃப்ரண்டில் வந்து டக்ட் மவுத் பண்ணணும், பேக்கில் டக்ட் மவுத் பண்ணணும். இது சப்போஸ் பேஜ் வந்துச்சுன்னா டாப்பில் வந்து ஃப்ரெஷ்ஷாரோட இன்லெட் கொடுக்கணும். அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பிளேன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிளேனில் நம்மளால் ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ பேராமீட்டர்ஸில் முக்கியமான தெரிய வேண்டியது பேசிக் பேராமீட்டர்ஸ் அதிலே டிஃபால்ட்டாக வந்துடும். நமக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எப்படி உள்ள லோட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு க்யூப் க்ரியேட் பண்ணுறேன். அந்த க்யூப்பில் வந்து 4 சைட்லேயுமே ரெஃபரன்ஸ் பிளேன் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை ஃபஸ்ட் நான் பின் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு டிஃபால்ட் இருக்க ரெஃபரன்ஸ் பிளேன் நான் பின் பண்ணிவிட்டு ஸோ க்ரியேட் போயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன், அந்த பிளேனில் ஷார்ட்கட் வந்து ஆர்பி. ஸோ ஒரு 4 லைன்ஸ் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதுதான் க்யூபோட டாப் வியூ. சரிங்களா? அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி அனோடேட்டில் போயிட்டு
அலைன்டுன்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்து டைமென்ஷன்ஸ் பார்க்குறேன். ஸோ சைஸ் தெரியல பட்சத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கொடுத்து சென்டரில் லைன் போடுறேன். ஸோ இது ரெண்டுக்குமே அனடேட் பண்ணுறேன். எனக்கு எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை. ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வர்றதுக்கு ஸோ அவுட் சைடில் பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஸ் டைமென்ஷன் பேரும் அதில் ஈக்குவல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரெண்டுமே சென்டர் பாயிண்ட் பொறுத்து ஈக்குவல் ஆகிக்கும். இப்போ லெஃப்ட் சைடு 250 இருந்துச்சுன்னா ரைட் சைடும் 250 இருக்கும். இப்போ நீங்கள் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ரெண்டு சைட்லையுமே நமக்கு சேஞ்ச் ஆகிரும். சரிங்களா. இப்போ இங்கே 400 கொடுத்தோம்னா ஸோ ஆப்போசிட்லி 400 வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா சைட்லேயுமே நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இது 400 கொடுக்குறேன், அதுவும் 400 ஆகும். ஸோ நீங்கள் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அப்படி மாறாது. ஸோ ஓவரால் டைமென்ஷன்ஸ் 800. சரிங்களா. இது உங்களுக்கு கிளியர் தானே. ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா லேபிள் கீழே கிரியேட் பேராமீட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதை கிளிக் பண்ண நமக்கு அப்படி ஒரு பேராமீட்டர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து நேம் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன டைப் ஆஃப் நேம் பண்ணிக்கிறது வந்து டைமென்ஷன்ஸ். சரிங்களா. ஓகே, கிரியேட் பேராமீட்டர்ஸ் அதில் வந்து ஃபேமிலி பேராமீட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நேம் இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் என்னவோ அதோட நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் லென்த்துன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைமென்ஷனில் சேம் கிரியேட் பேராமீட்டர்ஸ் கொடுத்து விட்த்துன்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துறேன். ஓகே, அதுக்கப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் போய்க்கிறேன். ஸோ இதுதான் ஹைட்டு. ஸோ ஹைட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளேனில் சேம் அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் பிளேன் கிரியேட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். டைமென்ஷன்ஸ் எடுத்துகிட்டு ஸோ அதில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அது ஒரு பேராமீட்டரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான். ஸோ சேம் அதே டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதோட நேம் வந்து ஹைட்டுன்னு கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பிளேனில் கூட ஸோ கிரியேட் எக்ஸ்ட்ரூஷன் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ கரெக்டாக நம்ம கீழே அங்கே உள்ள ரெக்டாங்கிள் போட்டல. ஸோ அதுக்கு மேலேயே அந்த பவுண்டரிக்கு மேலேயே ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் லாக் சிம்பிள் வரும். சரிங்களா. இந்த பிளேனுக்கு மேலே எல்லாத்தையும் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்ட்ரூஷன் பண்ண முடியாது. ஸோ லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷனோட எண்டு ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரூஷனோட எண்டு நம்ம 250 இருக்கா, 500 வேணுமா, 1000 வேணுமா, நம்ம என்ன வேலைனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட ஹைட் நமக்கு என்ன லெவல் வேணுமோ அதோட ஹைட்டு நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். சரிங்களா. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கியூப் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போது இந்த கியூப்பில் நம்ம கிரியேட் பண்ண பேராமீட்டர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ப்ராப்பர்ட்டிஸ் பக்கத்தில் ஃபேமிலி டைப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஹைட்டு, லென்த்து, வித் இது 3 மட்டும் இருக்குது. சரிங்களா. ஃபர்தராக நம்ம என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த ஃபேமிலி டைப்ஸில் நம்மளால் பார்த்துக்க முடியும். சரிங்களா. ஓகே, இப்போ உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோங்கிறத ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சேம் இப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும், லென்த்தை சேஞ்ச் பண்ணணும், விட்த்தை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஹைட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, சேம் தான் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் சேஞ்ச் ஆகிக்கும். சேம் அதை கேட்டகரி செய்யணும். ஸோ ஃபேமிலி கேட்டகரி பேர் இருக்குது. ஸோ அதை இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு நேம் நான் ஜஸ்ட் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளான் போய்க்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் லோட் ஃபேமிலி. அந்த ரோட் ஃபேமிலியில் ஸோ இந்த இதுக்கு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கியூபை உள்ளே கொண்டு வந்து உள்ளே வந்துட்டோம். சரிங்களா. ஸோ 2 டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ் உண்டு, எடிட் டைப்பில் ஒரு பேராமீட்டர் இருக்கும். சரிங்களா. டைப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ண ஹைட்டு, லென்த்து, விட்த் அது மட்டும் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாக நமக்கு ரிவீட்லேயே இன்சர்ட்டாக இருக்கிறது. ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேஞ்ச் ஆகிக்கும்.
ஸோ வேல்யூஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸ்க்கு ஏற்றப்ப நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலியோட ஹைட்டு வித்து லென்த் அது எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும். டைமென்ஷன்ஸ் எடுத்து கூட காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டு தேவையான சைஸஸில் தேவையான பேராமீட்டர்ஸ் கொடுத்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ் பிளேன் ப்ராப்பராக செட் பண்ணி டைமென்ஷன்ஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நமக்கு எஃப்சி ஹெச்எஸ் அது எல்லாமே சேம் பேராமீட்டர்ஸ் தான், எல்லாத்துக்குமே சேமாக தான் வரப்போகுது. மேக்ஸிமம் 1 or 2 டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த பேராமீட்டர்ஸ் மட்டும் நமக்கு தேவையான பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கவும் முடியும். சரிங்களா? ஒரு வேல்வ் இருக்குது, இல்லை இப்போது டப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உள்ளதுக்கு எல்லாமே காமன் தான். எல்லா ப்ராஜெக்ட்டுமே சேமாக தான் வரப்போகுது. அந்த ப்ராஜெக்டில் நமக்கு சப்போஸ் ஏதாவது பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் எல்லாமே டூப்ளிகேட் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். ஸோ ஒரிஜினல் இது வந்து நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே சேம் அதே தான் உங்களுக்கு ரிப்ளெக்ட் ஆகும். அதனால் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேராமீட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 2-3 கூட பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிக்கல் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் டிராஃப்டிங் மாடலிங் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, நீங்கள் இப்போ ஒன்ஸ் ஒரு பேஸ் ஃபேமிலி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா ஸோ ரைட் சைடில் இருக்கிற ஃபேமிலிஸ் மாதிரி நம்ம அதில் கனெக்ஷன் பீஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறோம்னா சப்ளை பைப்ஸ், ரிட்டர்ன் பைப்ஸ் இருக்குன்னு நம்ம உங்களுக்கு 3Dயில் காமிச்சா கூட தெரியும். ஸோ அதே மாதிரி எல்லோ கலரில் உங்களுக்கு மேலே ஒரு வேல்யூஸ் தெரியல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா நான் 3Dயில் காட்டுறேன். ஸோ இந்த 3D வியூவில் ஸோ எஃப்சியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பைப்ஸ் இருக்குது. ஸோ சில் வாட்டர் சப்ளை அண்ட் ரிட்டர்ன். ஸோ அது போக ஹீட்டிங் ஆயில் இருந்துச்சுன்னா ஸோ அதோட சப்ளை ரிட்டர்ன், அதுக்கப்புறம் ட்ரைன் பைப்ஸ், கண்டென்சேஷன் பைப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இருக்கும். அதுவுமே ஃபேமிலி கிரியேஷன் பண்ணுறப்ப நம்ம சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.